இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. பரிசுத்தமாகுதல் என்கிற தலைப்பிலே இந்த வாரத்தில் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். பரிசுத்தமாகும்படிக்கு வேதம் நமக்கு சொல்லியிருக்கிற ஆலோசனைகள் நிறைய உண்டு. அதில் சிலவற்றை நாம் பார்த்தோம். இந்த நாளிலே நாம் பரிசுத்தமாகும்படிக்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இன்னொரு ஆசீர்வாதம் ஓய்வு நாள். இதற்கு ஆதாரமாக ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம், தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஆண்டவர் ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கினார், அதை ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அது எப்படிப்பட்ட ஓய்வு நாள் என்று வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது, லேவியராகமம் 23வது அதிகாரத்திலே 6 நாளும் வேலை செய்ய வேண்டும், 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள். பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள். 7ஆம் நாளை கர்த்தர் பரிசுத்தமாக்கினார். நமக்கும் அந்த நாளை பரிசுத்தமான நாளாக அவர் தந்திருக்கிறார். எப்படி அந்த நாளை பரிசுத்தமாக்கி தந்திருக்கிறார் என்றால், சபை கூடி வரும்படி சபை கூடுதலான பரிசுத்தமாக அதை நமக்கு மாற்றி தந்திருக்கிறார். வேத வசனம் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதிருங்கள் என்று சொல்லி, சபை கூடி வருகிறதினாலே, சபையாக நாம் கர்த்தரை தேடுகிறதினாலே, ஒரு சபையிலே நாம் அங்கம் வைக்கிறதினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம், பரிசுத்தமாகிறோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே, நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி இந்த சரீரமாகிய சபை பரிசுத்தமாகிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகர்களாகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் கர்த்தர் நியமித்தார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இப்படி வேறுபட்ட அபிஷேகம் உள்ளவர்கள், வேறுபட்ட வரங்கள் உள்ளவர்கள் எல்லாரும் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது நாம் ஒருவருக்கொருவர் உதவியாக பக்தி விருத்தியை உண்டாக்குகிறோம் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. நீங்கள் தனித்தனியே அவயவங்களா இருக்கிறீர்கள். ஒருவேளை சரீரமாகிய சபையிலே நீங்கள் கையாக இருக்கலாம், இல்லை சரீரமாகிய சபையிலே கண்ணாக நீங்கள் இருக்கலாம். நீங்கள் ஏதோ ஒரு அவயவமா இருக்கிறீர்கள். ஆனால் கை மாத்திரம் வளராது. அந்த கை வளர வேண்டுமானால் அதன் வயிற்றிற்கு ஆகாரம் போட வேண்டும். இந்த கால்கள் பலன் உள்ளதாக இருக்க வேண்டுமானால் அது நடக்க வேண்டும், அது ஊழியம் செய்ய வேண்டும். கை சுகமாக இருக்க வேண்டுமானால் அது கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒவ்வொரு பணியை, ஒவ்வொரு சரீர அவயவத்திற்கும் ஒவ்வொரு வேலையை வைத்திருக்கிறது போல, கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் சரீரமாகிய சபையிலே ஒவ்வொரு வேலையை வைத்திருக்கலாம். ஆனால் அந்த சரீரமாகிய சபையிலே நாம் சரியாக இயங்கும் பொழுது, சரியாக வேலை செய்யும் பொழுது மொத்தத்திலே அந்த சபை வளர்கிறது, நாமும் வளர்கிறோம். தன் பக்தி விருத்திக்கு ஏற்றபடி சரீர வளர்ச்சியை உண்டு பண்ணுகிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. நாம் பக்தி விருத்தி அடைகிறோம். மற்றவருடைய பரிசுத்தம் நம்மையும் தாக்குகிறது, நாமும் பரிசுத்தவான்களாக மாறுகிறோம். சபையிலே போய் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது நாம் பரிசுத்தம் அடையலாம். கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்கும் பொழுது அந்த பரிசுத்தம் நமக்கு வரலாம், பரிசுத்தமாக்கப்படலாம். மற்றவர்கள் நமக்காக ஜெபிக்கும் பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமாகலாம். யாக்கோபு 5ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவர் குற்றங்களை ஒருவருக்கு அறிக்கையிட்டு நீங்கள் ஜெபியுங்கள், அப்பொழுது பரிசுத்தவான்கள் செய்யும் ஊக்கமான ஜெபம் வியாதை சுகமாக்கும் என்று சொல்லி, மற்றவர்கள் நமக்காக ஜெபிக்கும் பொழுது நாம் சுகமாகலாம், பரிசுத்தம் அடையலாம். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்த ஒருவனுக்காக மற்றவர்கள் ஜெபிக்கலாம் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய பாவங்களே நாம் அறிக்கையிட வேண்டியது அவசியமா இருக்கிறது. நம்முடைய பாவங்களுக்காக
நாம் மன்னிப்பு கேட்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதே நேரத்திலே மற்றவர்களுக்காக கர்த்தரிடத்தில் நாம் இரக்கம் கேட்பதும் கர்த்தருடைய சமூகத்தை போய் எட்டுகிறது. சரீரமாகிய சபையிலே அவயவங்களாக இருக்கிற நாம் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற அழைக்கப்படுகிறோம். நாம் அப்படி மற்றவர்களுக்காக ஜெபித்து மற்றவர்களுக்காக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உதவி செய்யும் பொழுது நாம் பரிசுத்தமாகிறோம், பக்தி விருத்தி அடைகிறோம். அதனால்தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். சரீரமாகிய சபையோடு இணைந்து பரிசுத்த ஓய்வு நாளிலே நாம் பரிசுத்தமாக அதை ஆசரிக்கும் பொழுது நாம் பரிசுத்தமாகிறோம். வேதம் நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறது, வேறானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும் என்று சொல்லி. நீங்கள் அங்கம் வகிக்கிற சபையை பற்றி நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். வேறானது பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிற ஒரு சபையாக நீங்கள் இருக்க வேண்டும். அப்பொழுது அந்த சாராம்சம் உங்களையும் பிடித்து கொள்ளும். அந்த வேரிலிருந்து வருகிற சாராம்சம் உங்களையும் பிடித்து கொள்ளும். அந்த அபிஷேகம் உங்களையும் பற்றி கொள்ளும். ஆகவே நீங்கள் கவனமாக எந்த சபையிலே இருக்க வேண்டும், கர்த்தருக்கு சித்தமானது எது என்று சொல்லி பார்த்து நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறீர்கள். இந்த வாரம் முழுவதும் பரிசுத்தமாகுதலை பற்றி நாம் பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளோடு பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறவர்களோடு உறவு வைக்கும் பொழுது நாம் பரிசுத்தமாகிறோம். அறிக்கை பண்ணும் பொழுது நாம் பரிசுத்தமாகிறோம். நாம் பரிசுத்தமாகும்படி கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் போகிற சபையை பற்றி நாம் கவனமாக இருக்க வேண்டும். சபையினால் நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம் என்று பார்த்தோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையையும் பரிசுத்தமாக்குவாராக. நாம் ஜெபித்து முடிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வாரத்தின் செய்திகளை நாங்கள் முடிக்கிறோம். ஏசப்பா, பரிசுத்தத்தை பற்றி நாங்கள் தியானித்தோம். நாங்கள் எல்லாரும் பரிசுத்தமாகும்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே, பரிசுத்தமாக்கும் ஏசப்பா. உள்ளான மனுஷன் பரிசுத்தமாகும்படி, வல்லமையாய் பலப்படும்படி, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய, மகிமையின் மேல் மகிமை அடைய எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் ஆண்டவரே. அந்த பரிசுத்த பாதையிலே முன்னோக்கி நடக்கத்தக்கதாக எங்கள் கரங்களை பிடித்து நீர் சொன்னீர், நான் பரிசுத்தர், நான் உங்களை பரிசுத்தராக்குகிற கர்த்தர் என்று சொன்னீர். எங்களை பரிசுத்தமாக்கும் அப்பா, பரிசுத்தமாக்கும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உங்களுடைய கரத்திலே எங்களை தருகிறோம் ஆண்டவரே. இந்த மகிமை டிவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் அதை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் இணைந்து ஜெபிக்கிறோம். இதில் பிரசங்கம் பண்ணுகிற எல்லாருக்காகவும் நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதியும். அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தைகள் அவர்கள் வாயிலிருந்து வரட்டும். ஏற்ற நேரத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொன் பழத்திற்கு சமானமா இருக்கிறது என்று சொன்னது போல ஏற்ற வார்த்தைகளினால் இதிலே பேசுகிற ஒவ்வொருத்தரையும் நிரப்பும் ஆண்டவரே. இதிலே செய்தி கொடுப்பது அவர்களுக்கு இன்பமா இருக்கட்டும், லகுவா இருக்கட்டும். இயேசப்பா, இதிலே பிரசங்கிக்கும்படி, உங்களுடைய வார்த்தைகளை சொல்லும்படி அநேகரை நீர் எழுப்பி தர நாங்கள் ஜெபிக்கிறோம். உற்சாகமான ஆவினால் இந்த ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருவரையும் நீர் நிரப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏராளமாகும்படிக்கு நீர் இதை ஆசீர்வதியும். எல்லா தேவைகளையும் நீர் சந்தியப்பா. இயேசுப்பா, மீதி எடுக்கிற அளவிற்கு இந்த ஊழியத்திற்கு நீர் நல்ல வருமானத்தை, ஆசீர்வாதத்தை கட்டளையிட நாங்கள் ஜெபிக்கிறோம். பண தேவைகளை எல்லாம் நீர் சந்தியும் ஆண்டவரே. எல்லாவற்றிற்கும் மேலாக உம்முடைய நாம இதனால் மகிமைப்பட வேண்டும். இயேசுப்பா, என்னை உம்முடைய கரத்துல தருகிறேன் ஆண்டவரே. அப்பிரயோஜனமான ஊழியக்காரி, செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்திருக்கிறேன். உம்முடைய நாமமே இதனால் மகிமைப்படட்டும். சகல துதியும் கனம் மகிமை உம்முடையது. அதை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.